கேப்டனுடைய கனவு நிஜமாயிருக்கிறது. இதை முதலில் சபையிலேயே குரல் எழுப்பியது கேப்டன் தான். ஒரு பக்கம் தானே காமிச்சிங்க, இன்னொரு பக்கம் காமிச்சா தானே உண்மை தெரியும் அப்படின்னு இதை பற்றி பேசியவர் கேப்டன் அவர்கள். சட்டசபையில் நான் பேசினேன், பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்களே, என்ன கையை காட்டினேன், கையை கொண்டு விடுங்க, எதுக்காக கையை காட்டினேன், எதுக்காக கொண்டு விடு நீங்கள் சொன்னீங்க சொல்லியிருந்தால் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னீங்களா? இல்லை, ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல, இல்லையா? அது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. நேரலையில் சட்டசபை நிகழ்வுகள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த அரசை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஏன்னா மக்கள் வரி பணத்தில் தான் இங்கே சட்டசபை நடக்குது. அப்போ மக்கள் பார்க்கணும் கண்டிப்பாக என்ன நடக்குதுன்றதை. ஏன்னா 234 எம்எல்ஏஸு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அப்போ அந்தந்த தொகுதி மக்களுக்கு நம்ம எம்எல்ஏ என்ன பேசுகிறாருன்னு தெரியணும். ஸோ நேரலையில் இன்றைய முதல் கண்டிப்பாக அது வரும் என்று சொன்ன ஆளும் கட்சி தாவேகாக்கு, முதலமைச்சருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.